வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. உலக போர் வரலாற்றில் ஒரு நம்ப முடியாத செய்தி ரஷ்யா பற்றி எரிகிறது. மேலும் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ பற்றி எரிகிறது. உக்ரைனுடைய தாக்குதல் மிக வீரியமாக துல்லியமாக ரஷ்யாவை கதிகலங்க வைத்து விட்டது என்று சொன்னோம். ஏன்னா இது தாக்குதல் நடந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தலைநகர் மாஸ்கோல ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மாளிகை இருக்கும், கிரெம்லின் மாளிகைம்பாங்க. அந்த கிரெம்லின் மாளிகையிலிருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தூரம் தான் கிரெம்லின் மாளிகைக்கும் அந்த அடி வாங்கிய இடமும். அந்த இடத்த அடிக்கிறாங்க உக்ரைன் அப்படின்னா கிரெம்லின் மாளிகையை மிக எளிதாக அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ள சென்று அடிக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு தன்னம்பிக்கை பதிவா பாருங்க. நமக்கு ரஷ்யா நட்பு நாடு, அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நமக்கு உதவி செய்தாங்க என்றாலுமே போர்க்களத்தில் உண்மையை சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஒரு சிறிய நாடு என்றாலுமே தன்னம்பிக்கையோடு போராடும் போது எவ்வளோ பெரிய வல்லரசிலும் வெற்றி பெறலாம். இது பொருளாதாரத்திலும் சண்டையில் பிற எல்லா காரியத்திலுமே சிறியவர்கள் வெற்றி பெறலாம் என்ற தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவு கொடுக்கும். இன்னைக்கெல்லாம் உக்ரைனில் வெற்றி மனநிலைக்கு வந்துட்டாங்க. உக்ரைன் மக்கள், உக்ரைன் இராணுவ வீரர்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்ற மனநிலைக்கே போயிட்டாங்க. அதுக்கு நேர்மாறாக ரஷ்யாவில் தோல்வி மனநிலைக்கு போயிட்டாங்க. தாண்டி ரஷ்ய இராணுவ வீரர்கள், அவர்களுக்கு ஆதரவாக போராடும் நார்த் கொரியா இராணுவ வீரர்கள், செச்சன்யா இராணுவ வீரர்கள் தோல்வி அடைந்து விட்டோம், இனி உக்ரைனை ஜெயிக்கவே முடியாது என்ற நிலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா எந்த இடத்திலிருந்து ட்ரோன் வருது, எப்போ தாக்குதல் நடத்தும் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. அந்த அளவுக்கு தாக்குதல் போயிட்டு இருக்கு. ஒரு வியப்பான செய்தி இருக்கும். வான் பாதுகாப்பு சாதனங்கள்ல ரஷ்யா உலக நம்பர் 1 சொல்லுவாங்க. எண்ணற்ற வான் பாதுகாப்பு சாதனம் இருக்கு. S-300, S-400, S-500 இப்படி நவீன வான் பாதுகாப்பு சாதனம் ரஷ்யா வச்சிருக்காங்க. அதை மீறி எப்படி இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு உள்ளானது ரஷ்யானா, இதுவுமே புதிய போர் யுக்தியா பார்க்கப்படுது. ஒரே நேரத்தில் உக்ரைனிலிருந்து 1200க்கு மேற்பட்ட 1200 உறுதியா சொல்லலாம், அதற்கு மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்யாவை நோக்கி போயிருக்கு. அதில் 550 ட்ரோனை ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் வழிமறைச்சு அழிச்சிருக்காங்க. ஆனால் மீதி உள்ள போயிருச்சு. அதில் 250 ட்ரோன்கள் மிக துல்லியமாக ரஷ்யாவுடைய எண்ணெய் வளம் மற்றும் இராணுவ வளத்தை மிகப்பெரிய அளவில் தாக்கி சேதத்துக்குள்ளாயிருக்கு. ஆனால் நிச்சயமாக உக்ரைனை பாராட்டலாம். மிகப்பெரிய அளவு ரஷ்யாவில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படல. 1, 2 என்பதை தாண்டி மிகப்பெரிய உயிர் சேதம் இல்லை. துல்லியமாக இராணுவ தளங்கள், எண்ணெய் கட்டுமானங்களை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரோன்ல உலகத்தில் நம்பர் 1 அப்படின்னு உக்ரைனை சொல்லலாம். நம்ம ட்ரோன் அப்படின்னே சின்னதாக கற்பனை பண்றோம். உக்ரைன்ல 4 வகையான ட்ரோன் செய்யறாங்க. 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஒரு வகை ட்ரோன்கள் சிறியது. அதற்கடுத்து 50 கிலோமீட்டர் இருந்து 350 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ட்ரோன்கள் செய்யறாங்க. அதற்கடுத்து 350 இருந்து 750 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ட்ரோன் செய்யறாங்க. இது எல்லாமே உக்ரைனுக்குள்ள வருகின்ற ரஷ்ய இராணுவ வீரர்களை, ரஷ்ய டாங்குகளை, கவச வாகனங்களை அழிக்க உதவுது. அதை தாண்டி 750 கிலோமீட்டர் இருந்து 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய
மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ட்ரோன்களை உக்ரைன் தயாரிக்கிறாங்க அதிகபட்சமா. இது ரஷ்யாவுக்குள்ள மிக ஆழமாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. அதை தாண்டி FP5 பிளமிங்கோ என்ற நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணையை சுய தயாரிப்பாக இப்போ உக்ரைன் செய்து அதன் மூலமாக ரஷ்யாவை தாக்கி அழிக்கிறாங்க. இப்படி ஒரே நேரத்தில் 1200 ட்ரோன்கள் வரும்போது அந்த நாட்டு வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஸ்தம்பித்து போய்விட்டது என்று சொல்லணும். இது உக்ரைனுடைய உளவுத்துறையில மிகப்பெரிய வெற்றி. ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் வலிமையை தெரிந்து அதை முறியடிக்கும் விதமாக சொல்லி வைத்தது போல 1200 ட்ரோன்களை விட்டு ரஷ்யாவை மிகப்பெரிய அளவு தாக்கியிருக்காங்க. ஒரு காட்சியில ஒரு மூடி பறக்கிறத பார்ப்பீங்க. அந்த சின்ன வீடியோ இருக்கு. அந்த மூடி ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் எண்ணெய் சேமித்து வைத்திருக்கும் ஒரு கொள்கலனுடைய மூடி. அதன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த எண்ணெய்கள் கொழுந்து விட்டு எரிந்து அழுத்தம் தாங்காமல் அந்த மூடி பறந்து போன காட்சி தான் அது. அந்த மூடியோட எடை 10 டன், 10,000 கிலோ எடையுள்ள மூடி குப்பையை போல மேலே பறக்குது. அப்போ தாக்குதல் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். சில தினங்கள் முன்னால உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதிவு பண்ணாரு, இஃப் உக்ரைன் இஸ் பர்னிங் யுவர் மாஸ்கோ வில் பர்ன் டு அப்படின்னு இருந்தாரு. அதாவது உக்ரைனை மற்றும் உக்ரைன் தலைநகரை பற்ற வைத்தால் ரஷ்ய தலைநகர் கொழுந்து விட்டும் எரியும் என்பது போல பதிவு செஞ்சிருந்தாரு. அது சொன்னதை செய்து காட்டியிருந்தாங்க. உக்ரைன் தலைநகர் கிவ்ல இருந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு ட்ரோன் செல்ல வேண்டும் என்றால் 1000 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அது 1000 கிலோமீட்டருக்கு மேலே செல்லக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக கணிசமான வெடிப்பொருட்களை நிரப்பி இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவங்க உக்ரைன் ரஷ்யா மட்டும் ஜெயிக்கல, ஒரு சேர அமெரிக்காவையும் ஜெயிச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு உக்ரைனுக்கு கொடுத்த அனைத்து நிதியுதவிகளை நிறுத்தினார், ஆயுத உதவிகளை நிறுத்தினார். அதை தாண்டி மிகப்பெரிய கிண்டல் செய்தார் உக்ரைனை. ஜெலன்ஸ்கிய நேருக்கு நேர் உட்கார வைத்து, உக்ரைன் அதிபர் உட்கார வச்சு, உங்களால் நிச்சயமாக ரஷ்யாவை வெற்றி பெற முடியாது. ஏன்னா ரஷ்யா மிகப்பெரிய நிலப்பரப்பு, நானே அதை பதிவு பண்ணுவேன். மிகப்பெரிய நிலப்பரப்பு உள்ள நாட்டை சிறிய நிலப்பரப்பு உள்ள நாடு வெற்றி பெற முடியாது. அந்த வகையில பார்த்தாலும் நீங்க தோத்துருவீங்க. அதை தாண்டி ட்ரம்ப் எப்பவுமே சீட்டாட்டத்தை ஒப்பிட்டு பேசுவார். அனைத்து காடுகளும் சீட்டாட்டத்தில் காடு இறக்குவாங்க இல்லையா, அனைத்து காடும் எங்களிடம் உள்ளது, உங்ககிட்ட காடே இல்லை, அப்புறம் எப்படி நீங்க வெற்றி பெறுவீர்கள் இந்த ஆட்டத்தில் சொல்லி கேட்டார். இப்போ உக்ரைன் அதிபர் அழகான பதில் கொடுத்திருக்கார். இந்த தாக்குதலுக்கு அப்புறம் எங்களிடம் எந்தவித காடும் இல்லை. காடுனா மிகப்பெரிய வளங்கள், ஆயுதங்கள் பெரிய அளவில் இல்லை. ஆனா தேசபக்தி மிகுந்த உக்ரைன் மக்கள் இருக்கிறார்கள், மாவீரம் கொண்ட உக்ரைன் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதனால எங்களுக்கு காடெல்லாம் அவசியம் இல்லை, மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சொல்லி சொன்னதை செய்து காமிச்சார். இது அமெரிக்காவுக்கும் சேர்ந்து முகத்தில் கரி பூசுறது போல. ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னால உக்ரைன் அதிபர் வெள்ளை மாளிகை போயிருந்தாரு. கோட் ஷூட் போடாம அவர் எப்பவுமே இந்த சண்டை, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சண்டை முடிந்து வெற்றி பெற்ற பிறகு, சண்டையில நின்ன பிறகுதான் நான் கோட் ஷூட் போடுவேன்னு சொல்லி அதுவரைக்கும் கருப்பு டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிவதை வழக்கமாக வச்சிருக்காரு. அப்படி வெள்ளை மாளிகை போனதுக்கு நேருக்கு நேர் ஜெலன்ஸ்கியை உட்கார வச்சு திட்டினாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டுமல்ல, துணை அதிபர் மற்றும் இந்த பிற அதிகாரிகள், நீங்க எப்படி எங்கள் அதிபரை பார்ப்பதற்கு கோட் ஷூட் போடாம வரலாம், இப்படிலாம் வரலாமான்னு சொல்லி மிகப்பெரிய அளவு அவமானப்படுத்தி அதை வீடியோவாக வீடியோ எடுத்தது அமெரிக்க தரப்பு தான். அதை உலக அரங்கில் வெளியிட்டு மகிழ்ந்தார்கள். ஜெலன்ஸ்கிய உட்கார வைத்து திட்டினது மிகப்பெரிய அளவு அவமானப்படுத்தினாங்க. அதே ஜெலன்ஸ்கி இந்த மாபெரும் தாக்குதல், இந்த ரஷ்யா மீது தாக்குதல் நடத்திய பிறகு இப்போ
G7 மாநாடு பிரான்ஸ்ல நடந்து முடிச்சு. அதுக்கு ட்ரம்ப்பும் போயிருந்தாரு, ஜெலன்ஸ்கியும் போயிருந்தாங்க. இருவரும் உட்கார்ந்து பேசும் புகைப்படம் வந்திருக்கு. அதே போல கருப்பு டிஷர்ட் போட்டிருக்காரு. ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய பணிந்து போன நபர் போல, ஜெலன்ஸ்கி முன்னால அந்த உடல் மொழி அப்படிதான் இருக்கு, மிகப்பெரிய அளவு பணிந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்காரு. இந்த புகைப்படம் மிகப்பெரிய தன்னம்பிக்கை புகைப்படமா நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னைக்கு ஜெலன்ஸ்கியை திட்டினவர் மார்க்கோ ரூபியோ நிற்பதை பார்க்க முடிகிறது. ஜெலன்ஸ்கி முன்னால் அவன் நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால இன்றைக்கு இருக்கும் நிலை நிச்சயமா நமக்கு மாறும். இன்னைக்கு வந்து ஒரு அவமான சூழல்ல, நம்மால் முடியாத சூழல்ல ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனா கடுமையான உழைப்பு நிச்சயமாக நமக்கு கம்பீரத்தை கொடுக்கும். யாரெல்லாம் நம்மை கிண்டல் செய்தார்களோ அவர்கள் வியந்து போய் நமக்கு எதிரில் கூனி குறுகி உட்கார வேண்டிய நிலைமை வரும். இந்த புகைப்படம் அதுக்கு ஒரு சான்றாக அமையும். ரஷ்யா மீது உக்ரைனுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு வீரியம் மிகுந்திருக்குன்னா, இப்பொழுது ரஷ்யாவில் மழை பெய்தால் சாம்பலோடு மழை பெய்கிறது. மழை பெய்த பிறகு அந்த இடத்துல தொடச்சி பார்த்தா சாம்பல்கள் வருது. அந்த அளவுக்கு மிக உக்கிரமாக ரஷ்யாவுடைய எண்ணெய் வளங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தேதி வரை கொழுந்து விட்டு எரிகிறது. மிக கஷ்டப்பட்டு ரஷ்யாக்காரங்க அதை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி நிச்சயமாக ரஷ்யா சண்டை ரீதியாக உக்ரைனை வெற்றி கொள்ள முடியவே முடியாது. பேரழிவு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தாமல், ஒருவேளை ரஷ்யா அணுகுண்டை எடுத்தால் உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம். ஆனால் பதிலுக்கு உக்ரைனும் அணுகுண்டு எடுப்பாங்க. இன்றைக்கு நிலைமைக்கு உக்ரைன் வந்து அணுகுண்டு சோதனை செய்து காட்டல, உலக அரங்கில் நிரூபிக்கல, தடைகளுக்கு பயந்து. ஆனால் உக்ரைனால் உடனடியாக அணுகுண்டு செய்ய முடியும். அணுகுண்டு அதை தாண்டி வைத்திருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால ரஷ்யா வந்து அணுகுண்டையெல்லாம் உக்ரைன் மீது போடலாம் என்ற கனவும் இங்க நடக்காது. நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு சென்று பிடித்திருந்த இடங்களை உக்ரைனுக்கு திரும்ப கொடுத்து விட்டு ரஷ்யா தன்னுடைய பழைய இடத்துக்கு வருவதுதான் ஒரே செயலாக இருக்க முடியும். அதை செய்தால்தான் உக்ரைன் அதை ஏற்றும் கொள்வார்கள். இனி வந்து ரஷ்யா பிடித்த இடம் ரஷ்யாக்கு என்று சொல்வதை உக்ரைன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா மிகப்பெரிய தோல்வியை தழுவிடுச்சு. ஏற்கனவே சென்ற 10 தினம் முன்னால ஒரு ஓப்பன் லெட்டரை ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஜெலன்ஸ்கி போட்டிருந்தார். ஓப்பன் லெட்டர்னா அந்த கடிதம் உலகத்திற்கும் காண்பிக்கப்படும், ரஷ்ய அதிபருக்கும் அனுப்பப்படும். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஜெலன்ஸ்கி உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் என்னைக்கு வேணாலும் 2 பேரும் நேருக்கு நேர் சந்தித்து பேசலாம், இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம், 2 தரப்பிலும் மக்கள் நன்றாக இருக்கட்டும், இனியும் அமெரிக்காவுக்காக காத்திருக்க வேண்டாம். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா இந்த பகுதியை தாண்டி எண்ணற்ற இடங்கள்ல சமாதான பேச்சுக்கு போயிட்டே இருக்காங்க. அவர் அமெரிக்காவை கிண்டல் பண்ணாம இப்படி எழுதியிருந்தார். அதனால அமெரிக்காக்கே காத்திருக்காம நாம் இருவர் நேருக்கு நேர் சந்தித்து பேசலாம்னு சொல்லி லெட்டரில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனா அது உடனடியாக இந்த மூடன் புட்டின் அதை மறுத்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்ய தரப்புல ரஷ்ய அதிபர் மாளிகை, கிரெம்ளின் மாளிகைக்கு ஜெலன்ஸ்கி வர வேண்டும், அங்க உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லி இன்னுமே பழைய மன்னர் பரம்பரை போல பேசிட்டு இருக்காங்க. கிரெம்ளின் மாளிகைக்கு நிச்சயமாக ஜெலன்ஸ்கி செல்ல முடியாது. ஏன்னா உலகத்திலேயே இந்த விஷ ஊசிகள் புட்டினுக்கு ஆகாதவர்கள், ரஷ்யாவுக்கு ஆகாதவர்களை என்ன விஷத்தை கொடுத்தார்கள், எந்த வகையில கொடுத்தாங்கன்னு தெரியாத வண்ணம் கொல்வதில் ரஷ்யாவுக்கு இணை உலகத்தில் எந்த நாடுமே கிடையாது. அதனால ஜெலன்ஸ்கி வந்து கிரெம்ளின் மாளிகைக்கு போனா போயிட்டு வெளியே வந்துடலாம். ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது, வெற்றி அடையுது, கிரெம்ளின் மாளிகையிலிருந்து வெளியே வந்துடலாம். வந்த சில நாட்கள்லயே அவர் மரணம் அடைய நேரிடும். எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது, அவங்க எப்படி செலுத்தினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு விஷ வாயுக்கள்ல, விஷ ஊசிகள்ல ரஷ்யா உலகத்தில் நம்பர் 1 நாடு. அதனால கிரெம்ளின் மாளிகைக்கு நிச்சயமாக செல்ல முடியாது. இந்த சண்டை தொடர்கிறது. ஏன் வந்து ரஷ்ய அதிபர்
புட்டினை மூடன் என்று சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தொடர்ச்சி ஆட்சி செய்கிறார். அதை தாண்டி 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும், இளமைக்கு திரும்ப வேண்டும், பழையது போல இளமைக்கு திரும்ப வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து முயற்சி செய்கிறார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், இதை போல வைத்திய முறைகள், அதை தாண்டி பனிக்கட்டியில் குளியல். ரஷ்யா ரொம்ப குளிரும், அதை தாண்டியுமே பனிக்கட்டியில் குளிப்பது, பிற காரியங்களால் பழைய இளமைக்கு செல்ல வேண்டும், மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முயற்சியில புட்டின் இருக்காரு. இது ஏதோ உக்ரைனுடைய உளவுத்துறை சொன்னதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். புட்டின் வந்து சீனா விஜயம் சென்ற போது சீன அதிபரோட பேசும்போது அந்த மைக் உரையாடல் கசிந்தது. அதுல தான் புட்டின் சொல்லியிருப்பாரு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக பல ஆண்டுகள் மரணமில்லாத வாழ்க்கை வாழலாம் என்பது போல பேசிட்டு நடப்பாங்க. அப்போ அவர் வந்து 1000 ஆண்டு வாழ வேண்டும், மரணமே இருக்கக்கூடாது, இளமைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் புட்டின் அவருடைய இராணுவ வீரர்கள் 5 லட்சம் பேர் உக்ரைனுக்குள்ள மரணம் அடைஞ்சிருக்காங்க, 15 லட்சம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அதுல பல லட்சம் பேர் அங்க ஈனம் அடைஞ்சிருக்காங்க. அதை பத்திலாம் கொஞ்சமும் கவலை இல்லாம ஒரு மூடனை போல, ஒரு பிடிவாதக்காரனை போல தொடர்ச்சியாக இராணுவ வீரர்களை வெற்றி பெற மாட்டார்கள் என்று தெரிஞ்சுமே உக்ரைனுக்குள்ள அனுப்புவது மிகப்பெரிய மூடத்தனம். ஏன் அவங்களால முடியறதில்லைன்னா, ரஷ்ய வீரர்கள் செல்வது உக்ரைனுக்குள்ள, உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவுக்கு வரல. அப்படி உள்ள செல்லும் போது இன்னைக்கு உக்ரைன்ல குடிசை தொழில் போல அனைத்து குடும்பங்களும் ட்ரோன்களை செய்து கொடுப்பது, ட்ரோன் விட்டு தாக்குதல் நடத்துவது வாடிக்கையே ஆயிப்போச்சு. அதனால உள்ளே செல்லும் ரஷ்ய இராணுவ வீரர்கள், இந்த செச்சன் இராணுவ வீரர்கள், நாட்கொரிய இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக ட்ரோன்களால் வேட்டைக்கு உள்ளாகி கொல்லப்படுவது தினம் தினம் தொடர்கிறது. அப்படி இருந்துமே இந்த மூடன் புட்டின் தொடர்ச்சியாக அவர்களை உள்ளே அனுப்புவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதனாலதான் மூடன் என்று பதிவு செய்கிறேன். உயிர்கள் எல்லாம் ஒண்ணுதான். பிரதமராகட்டும், ஜனாதிபதி ஆகட்டும், சாதாரண மனிதராகட்டும், உயிரின் வழி ஒன்றுதான். அந்த உயிர் மிக முக்கியமானது அவர்களுக்கு. அதை புரியாம இந்த கிறுக்க செயல்படுவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலா இருக்கு. சரி, ஏன் இவ்வளோ பெரிய தாக்குதலை மாஸ்கோக்குள்ள இந்த 4 வருட சண்டையில இந்த தாக்குதல் தான், மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதல் இத்தனை வருஷத்துலையுமே உக்ரைன் நடத்தினதுல. இது காரணம் வந்து ஜூன் 15, இந்த 15ஆம் தேதியில வந்து உக்ரைன் தலைநகர் கியூ அதுக்குள்ள ரஷ்யாவுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் விடிய விடிய தாக்குதல் நடச்சு 11 பேர் உக்ரைன் தரப்புல கொல்லப்பட்டாங்க. அதை தாண்டி ஒரு புனித தேவாலயம், மிக பழமையானது, யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தேவாலயம், பிசர்ஸ் லாரா அப்படிம்பாங்க, அந்த தேவாலயம் தாக்குதலுக்குள்ளானது, கணிசமான சேதத்தை சந்திச்சது. இதை வந்து உக்ரைன் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. தலைநகரை தாக்கியது தப்பு, அதை தாண்டி அந்த புனித பழமையான தேவாலயத்தை தாக்கியது அதைவிட பெரிய தப்பு. அதை போன்ற நல்ல ஒரு பழமையான இடங்கள் அநேகம் தாக்குதலுக்குள்ளாச்சு. அதை வந்து பார்வையிட ஜெலன்ஸ்கி வந்திருந்தார். அப்போ கேட்டாங்க, இந்த தாக்குதலை பற்றி ரஷ்ய அதிபர் என்ன சொல்கிறார் என்று கேட்டதற்கு அவர் என்ன சொல்வது, நம்முடைய பதிலை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு கோபமாக நகர்ந்து சென்றார். அதுக்கு பின்னால்தான் ரஷ்யா மீது இந்த 1200க்கு மேற்பட்டது, இன்னும் என்ன சொல்றாங்கன்னா 2000 வரை ட்ரோன்கள் ரஷ்யாவை நோக்கி சென்றது. மிகப்பெரிய சேதத்துக்கு ரஷ்யாவை உள்ளாக்கியிருக்கு. அதிபருடைய மாளிகை, அதிலிருந்து கிரெம்லின் மாளிகையிலிருந்து 13 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிறாங்கன்னா நிச்சயமாக நாளை திரும்ப ரஷ்யா வாலாட்டினால் கிரெம்லின் மாளிகை தாக்கப்பட்டு அழிக்கப்படும். அது எந்தவித சந்தேகம் இல்லை. அது இதுதான், அதைத்தான் இது காட்டுது. இந்த சண்டைக்கு முன்னால உக்ரைன் ஒரு பரிதாபமான நாடாக உலக அரங்கில் காட்சி கொடுத்தது. ஒரு சில மாதங்கள்ல முற்றாக பிடிக்கப்படும் என்று நினைக்கப்பட்டது. ஒரு பரிதாபமான கோழி குஞ்சை போல
மிகப்பெரிய பருந்தின் முன்னால கோழி குஞ்சு போலதான் உக்ரைன் இருந்தது. மிகப்பெரிய ஆயுதங்கள் அங்கு இல்லை, ஆயுத உற்பத்திகள் அங்கு இல்லை. அது எல்லாமே இந்த 4 வருட காலத்தில் உக்ரைன் மக்கள், உக்ரைன் ராணுவ வீரர்கள், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மாற்றி காட்டி இன்னைக்கு உலக வல்லரசு, ராணுவ வல்லரசு பற்றி நான் பேசும்போது நான் இந்தியா அப்படிங்கிறேன், சீனா அப்படிங்கிறேன், இஸ்ரேல் அப்படிங்கிறேன். அதோடு சேர்ந்து உக்ரைன் என்ற பெயர் என்னுடைய வாயில வருது. அந்த அளவுக்கு அவர்களுடைய தரத்தை உயர்த்தி விட்டார்கள் சொன்னோம். அதே போல் நம்ம வெற்றி பெற்றா மிகப்பெரிய அளவு அனைவரும் நம்மோடு வந்து இணைந்து கொள்வார்கள் என்ற ஒரு காட்சி என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து நேட்டோ நாடுகள் அவர்கள் வந்து அவருடைய இராணுவ மந்திரிகளுடைய மாநாடு 2 தினம் முன்னால பிரசல்ஸ்ல நடந்துச்சு. இப்போ நேட்டோவை விட்டு நாங்கள் விலகி விட்டோம் சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சத்தமே இல்லாம அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் அங்க வந்தது மிகப்பெரிய வியப்பை கொடுத்து. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை உக்ரைன் பெற்று விட்டது. இனி அது அமெரிக்காவிற்கே ஒரு சிம்ம சொப்பனமாக உக்ரைன் வரலாம். இன்னைக்கு எனக்கு தெரிந்து இந்த ஐரோப்பிய நாடுகள்ல மிகப்பெரிய அளவு இராணுவ பலம் என்று உக்ரைனா சொல்ல முடியும். சண்டை களத்தில் அவர்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள். சத்தமே இல்லாம அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர் அதில் கலந்துகிட்டான். எண்ணற்ற உதவிகள் போட்டி போட்டு கொடுத்தாங்க உக்ரைனுக்கு. அதுல ஏன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்து நிற்கிறாங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி, உக்ரைனுடைய இராணுவ அமைச்சர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. உக்ரைனுடைய இராணுவ அமைச்சர்லாம் ரஷ்யா வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன் அப்படியே பேசுறாரு. ரஷ்யாவை ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியும் என்னால சொல்லி கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி பேசியதை என்னால் பார்க்க முடிஞ்சது. போட்டி போட்டு ஐரோப்பிய நாடுகள், EU நாடுகள் உதவி செஞ்சாங்க. ஏன்னா இது EUவா அமெரிக்கான்னு பார்க்குற சண்டை. ரஷ்யாவுக்கு பின்னால அமெரிக்கா நிற்கிறாங்க. நேட்டோ விட்டு அமெரிக்கா இன்னைக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. நாங்கள் எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்குவேன்னு சொல்றாங்க. அதை தாண்டி ரஷ்யாவின் பின்புறம் அமெரிக்கா நின்றுதான் இருக்கு. கருத்தியல் ரீதியாக உக்ரைனுக்கு பணம் கொடுக்க நிப்பாட்டிட்டாங்க, ஆயுதத்தை நிப்பாட்டிட்டாங்க. உக்ரைனுக்கு EU நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆயுத உதவி, பண உதவி தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ இங்க உக்ரைன் வெற்றி பெற்றால் ஐரோப்பிய நாடுகள் வெற்றி பெற்றது, அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்த்து என்று இங்க பதிவு செய்யப்படும். அதனால வந்து இது ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய சந்தோஷமாக பணமழை, ஆயுத மழையை பொழிஞ்சாங்கன்னு சொல்லணும். 40,000 கோடி ரூபாய், இந்திய மதிப்புல 40,000 கோடி ரூபாய் பண உதவி உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது. உக்ரைனுடைய ராணுவ அமைச்சர் சொன்னார், இதுவரைக்கு எங்களுக்கு கிடைத்த உதவியில இதுதான் மிக பெருசுனார். அதான் வெற்றி பெற்றால் நம்மை அனைவரும் சூழ்ந்து கொள்வார்கள், நம்மை தூக்கி பிடிப்பார்கள் என்று இது காட்டும். அதை தாண்டி அந்த மாநாட்டில் இங்கிலாந்து ராணுவ அமைச்சர் உக்ரைனுக்கு 15,000 ட்ரோன், 15,000 ட்ரோன் மற்றும் 350 ஏவுகணைகள் கொடுப்பதாக ஒற்றுக்கொண்டார். ஹாலந்து 700 ஏவுகணைகளை கொடுப்பதாக ஒத்துக்கொண்டாங்க. ஸ்பெயின்ல இருந்து ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டாங்க. ஜெர்மனியிலிருந்து பல ஆயிரம் ட்ரோன்களை உக்ரைனுக்குள்ளேயே வைத்து செய்யலாம் என்று அக்ரிமெண்ட் போட்டாங்க. கனடாவிலிருந்து இராணுவ ரீதியான வாகனங்கள் மற்றும் செக் குடியரசிலிருந்து வெடிமருந்து பொருட்கள் எண்ணற்றதை கொடுப்பதாக, இப்படி போட்டி போட்டு ஐரோப்பிய இராணுவ அமைச்சர்கள், ஐரோப்பிய நாடுகள் சார்பாக உக்ரைனுக்கு பணமழை, ஆயுத மழை பொழிந்தது. அந்த அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. அதை தாண்டி மிகப்பெரிய பொறாமை இருந்தது பார்க்க முடியுது. இதுதான் உக்ரைன் பெறக்கூடிய வெற்றி ஒரு புரட்சின்னு சொல்லலாம், ஒரு சரித்திரத்தில் ஒரு முக்கியமானது சொல்லலாம். இது ஐரோப்பிய நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் கிடைத்த வெற்றி என்று பார்க்கப்படும். ரஷ்யாவுடைய தோல்வி ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் கிடைத்த தோல்வி என்றுதான் பார்க்கப்படும். அங்கு இன்னொரு முடிவு எடுக்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளுடைய செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு அந்த அமைச்சரவை, அதை மாற்றி உக்ரைனையும் இணைத்து உக்ரைனுடன் சேர்ந்து ஐரோப்பிய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், யூரோப்பியன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்,
புதிய ஒரு அமைப்பு, உக்ரைனையும் சேர்த்துக்கலாம், அதாவது யூரோப் யூனியன்ல சேர்க்கிறது வேற, ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பு இராணுவம் அனைவரும் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனும் சேர்ந்து விரைவில் ஒன்றை ஆரம்பிக்கலாம். கட்டளை தலைமையகம், ஒரு கட்டளை தலைமையகம் வச்சு ஒரு புதிய இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கலாம்னு சொல்லி பேசினாங்க. நிச்சயமாக இன்றைக்கு அப்படி ஒரு இராணுவ கூட்டமைப்பு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வந்தால் உக்ரைன் தான் அதற்கு தலைமை தாங்கும் என்று சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ரஷ்யாவை தோல்வியுற வைத்தார்கள் என்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த தாக்குதல் போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா. ரஷ்யாவிடம் தோல்வி மனநிலை வந்திருக்கு. இன்னைக்கு ஜெலன்ஸ்கி பேட்டி கொடுத்திருக்காரு, மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து விட்டது ரஷ்யா. அதனால கோபம் கொண்டு எண்ணற்ற ட்ரோன்களை, ஏவுகணைகளை உக்ரைனுக்குள்ள அனுப்பி கண்மூடித்தனமாக நம் மக்களை கொல்லலாம். அதனால உக்ரைன் மக்கள் முடிந்தவரை பாதுகாப்பான இடங்கள் இருங்க. எப்ப வேணாலும் ட்ரோன், ஏவுகணை வரலாம், நாங்கள் வழிமறித்து விடுவோம். அப்படி ட்ரோன் வந்தாலும் மிகப்பெரிய அளவு பதிலடி கொடுக்கப்படும் என்ற பயம் ரஷ்யாவுக்கு இருக்கு. என்றாலும் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக 6 மாதத்துக்குள்ள இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதாவது ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வராட்டியுமே 6 மாதத்துல ரஷ்யாவை முழு தோல்வி அடைய வைத்து இந்த சண்டை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தரப்புல. ஏன்னா இப்ப கிடைச்சிருக்கிற ஆயுத உதவி மிகப்பெரிய ஆயுத உதவி, பண உதவி மிகப்பெரிய உதவி. அது உக்ரைன் மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல எழுச்சி பெற வைக்கும். மன ரீதியாக, உடல் ரீதியாக அவர்களை எழுச்சி பெற வைக்கும். அதை தாண்டி ஒரு சிறிய காரியம் அது திரைமறைவில் இருக்கு. இந்த புட்டின் இருக்கும் வரை இந்த பிரச்சனை தொடரும். புட்டினை கொல்வது ஒன்றே சரியான வழியாக இருக்கும். அந்த பிராந்தியத்தில் பிரச்சனையே இல்லாமல் வருகின்ற காலங்களில் யூரோப் ஒன்றிய நாடுகளுக்கு பிரச்சனை இல்லாமல், உக்ரைனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த புட்டினை கொல்வது அப்படிங்கிற ஒரு வழிக்கும் போயிருக்காங்க. 6 மாதத்துல ரஷ்யாவை தோற்கடித்து ரஷ்யா பிடித்த பகுதிகள் இப்போ உக்ரைனுடைய 20% பிடிச்சிருக்காங்க. நிச்சயமாக சண்டையில மீட்டு விடுவோங்கிறாங்க உக்ரைன் தரப்புல. தாக்குதல் நடத்தி அங்குள்ள ரஷ்ய ராணுவர்களை விரட்டி அடித்து விடுவோம், பிடிச்சிருவோம் 6 மாசத்துக்குள்ள. அதை தாண்டி ரகசியமாக புட்டினை கொல்வதுதான் நீண்ட காலத்திற்கு, எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையும் சொல்லி அதுக்கு தனியாக திட்டம் போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு தன்னம்பிக்கை பதிவு. ரஷ்யா நமக்கு நட்புறவு நாடு என்றாலுமே உண்மையை மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக ரஷ்யா தோற்று விட்டது என்றுதான் பதிவு பண்ண முடியும். அதற்கு முன்னால், படுதோல்வியை சந்திப்பதற்கு முன்னால், இன்னும் சொல்ல போனா இப்படியே போனா ரஷ்யாவிற்குள்ளேயே உக்ரைன் ராணுவம் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உக்ரைன் ராணுவம் செயல்படுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி சொல்வது போல உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும், இந்தியாவில் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சண்டையை நிறுத்தி கொள்வதுதான் புட்டினுக்கு நல்லது, அல்லது புட்டின் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நன்றிகள்.